வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு காரணம் இவங்க பாஸ்போர்ட் பெற்றுத்தருதல் மற்றும் விசா பெற்றுத்தருதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இவங்க பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் நீண்ட கால முதலீட்டுக்கு நம்ம வச்சுக்கிறக்கூடிய ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கும். அதனால தான் இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் இந்தியாவை தளமாக கொண்ட குடிமக்களுக்கான உலகளாவிய சேவை வழங்கும் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனமாக இருக்கிறாங்க. விசா பெற்றுத்தருதல் மற்றும் தூதரக சேவைகள் மற்றும் குடிமக்களின் சேவைகளில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. 2005 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் 50,000க்கும் மேற்பட்ட மையங்களை நெட்வொர்க்கை கொண்டிருக்கிறாங்க. இது மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டு வர்றாங்க. வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கான அனைத்து குடிநுழைவு சேவைகளையும் வழங்கிட்டு வர்றாங்க. இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அவங்க உடனடியாக போய் அங்கே புது பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அமெரிக்கா எல்லா நாடுகள்லையுமே இருக்கிறாங்க. போய் இவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியாவில் எடுக்கிறதுக்கும் இவங்க எடுக்கிறதுக்கும் விலை வித்தியாசம் இருக்கும். அதே சமயத்தில் இவங்க விரைவாக நமக்கு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிற டைமில் இருக்கும். இப்போ உடனடியாக இவங்ககிட்ட போய் விண்ணப்பம் செஞ்சோம்னா ஒரு 2-3 டேஸ்லேயே கொடுத்துருவாங்க. எமர்ஜென்சியாக வேணும்னாலும் உடனே எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எதுனாலும் இவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கான முக்கியமான துறையில் செயல்பட்டுட்டு வர்றாங்க. இவங்க இல்லாமல் இயங்க முடியாதுன்ற அளவுக்கு இப்போ வெளியுறவுத்துறையில் இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க பயோமெட்ரிக் முறையை கையாளுதல், அடையாள மேலாண்மை தீர்வுகள் போன்ற விஷயங்களையும் செஞ்சுட்டு வர்றாங்க. இது புதுடெல்லியை தலைமையகமாக கொண்டு இந்தியாவில் செயல்பட்டு வர்றாங்க. மொத்த வருமானம் பார்த்தோம்னா ஆண்டுக்காண்டு படிப்படியாக உயர்ந்துக்கிட்டு வருது. 2022 849 கோடி, 2023 1520 கோடி, கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. அப்புறம் 2024 1680 கோடி, 1520 கோடி 2023, 2024 மொத்த வருமானம் 1680 கோடி தான். ஏன்னா இந்த உலக பிரச்சனைகள்லாம் நல்லா ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்போ ஆரம்பித்து அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ட்ரம்ப்போட டேரிஃபு அது இப்போ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் இந்த வெளிநாட்டு குடியேறிகள்லாம் நான் இது பண்ணுவேன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் 2004 ஓரளவுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பிரச்சனைகள்னால தான் அந்த லாபங்கள் குறைஞ்சிருச்சு. இதை இவங்க வெளிநாடு போக்குவரத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நிறுவனம் இப்போ இந்த விலையில் ஏறாமையே கிடக்கு ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட. அதுக்கு நல்லா இருந்துச்சு. 2022 ரொம்ப ப்ராஃபிட்லாம் டபுள் ஆகிருக்கு மொத்த வருமானம்லாம். 2024 கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2023 1520 கோடியாக இருந்து 2024 1680 கோடியாக கொஞ்சம் கூடியிருக்கு. 2025 2190 கோடியாக கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் அதிகமாக நிகர வருமானம் பார்க்கலாம். நிகர வருமானம் 2022 111 கோடி, 23 200 கோடி, 2024 312 கோடி, 2025 508 கோடியாக இருக்குது. படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கு. நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு நிகர வருமானம் பார்த்தாலும். அப்புறம் காலாண்டுக்கு பார்க்கும்போது நிகர வருமானம் டிசம்பர் 2024 காலாண்டில் 120 கோடியாக இருந்திருக்கு போன வருஷம். மார்ச்சில் இந்த வருஷம் மார்ச் 2025 120 கோடியிலேருந்து 135 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூனில் இப்போ 171 கோடியாக உயர்ந்திருக்கு. 120 கோடி டிசம்பரு, மார்ச் 135 கோடி, ஜூனில் 171 கோடியாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. காலாண்டுக்கு பார்த்தா நிகர வருமானம் ஆண்டுக்கு ஆண்டும் நல்லா இருக்குது. அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரமோட்டர் 70% பங்குகளை வச்சுருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 8.54% வச்சுருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் 20% வச்சுருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட பங்கே இல்லை, 0.36 இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக வச்சுருக்கிறாங்க. ஜூன் காலாண்டில் ப்ரமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா. அதான் அவங்க ஹோல்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாக பார்க்கலாம். இது மாதிரி எஃப்ஐஐ குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டு நல்லா குறைச்சிட்டாங்க. பொதுமக்கள் நல்லா அதிகரிச்சுட்டு வர்றாங்க நிறுவனத்தோட பங்கை. ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 521 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 308 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 369 ரூபாயில் நேற்று வியாழக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 26. செக்டார் பிஇ 691. இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு. புக் வேல்யூ 34, 10 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. 2020 டிசம்பரில் நிறுவனம் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே 2020 வர்த்தகம் ஆகிட்டு இருந்துச்சு. 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே. அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து 2024 ஜனவரியில் சீரான ஏற்றம் 400 ரூபாய்க்கு வந்திருக்கு. 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு.
மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 மடங்கு நிறுவனம் அதிகரிச்சிருக்கு விலை. அப்புறம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவில் வந்து இந்த டேரிஃப் பிரச்சனை இதெல்லாம் எல்லாம் படிப்படியாக தலதூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிறுவனம் வந்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெளியேறியிருக்காங்க. பாஸ்போர்ட்டு இந்த விசா செஞ்சு தர்றது முக்கியமான துறையில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும். இவங்க இந்த பிரச்சனைகள் அதிகமாகவும் இவங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறிட்டாங்க நம்பிக்கை குறைஞ்சதுனால. மறுபடியும் அவங்க வந்து உள்ளே வரும்போது இந்த நிறுவனம் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் வந்து திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2024 வந்து தொடங்கி இப்போ வரைக்கும் 2024 தொடக்கத்திலேருந்தே அந்த 400 500 தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. 400 அந்த 500 தான் இருக்குது. பங்கு விலை ஏறவே இல்லை. இதனால் இது வந்து இப்போதைக்கு இருக்க மதிப்பு கொஞ்சம் கம்மியான விலையாக இருக்குது. ஆனால் ஓவர் வேல்யூ தான். இருந்தாலும் வந்து இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் இதோட சிறப்பு என்னென்னா ஒரு மோனோபோலி நிறுவனம். அதனால் நம்ம இதுக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூ கொடுக்க தான் செய்ய முடியும். அதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். ஓரளவுக்கு உலக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த நிறுவனம் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த நிறுவனத்தில் வந்து நானும் போய் பாஸ்போர்ட்லாம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் விலைகள்லாம் ரொம்ப அதிகமாக சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் செஞ்சிங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டு ஒரு 2000 தான் வரும்னு நினைக்கிறேன். நான் செய்யலை இப்போதைக்கு. அதிகபட்சமாக என்ன ஒரு 2000 வரலாம் நம்ம போய் நேரில் கொடுத்து செஞ்சோம்னா. ஆனால் இங்கே நான் வந்து 14,000 கட்டினேன் செஞ்சதுக்கு, பாஸ்போர்ட் செஞ்சதுக்கு. ஆனால் வந்து சீக்கிரமாக செஞ்சு நம்ம இடத்துக்கே அனுப்பி விட்டாங்க. அதனால் இது சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப அதிகமாக வாங்கினாலும் நல்லா சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு வருமானம் நல்லா அதனால தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. உலக பொருளாதாரங்கள் இந்த கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த உலக பிரச்சனைகள்லாம் நிறைய தலதூக்கி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது படிப்படியாக இந்த நிறுவனத்தில் நல்லா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோனோபோலி ஸ்டாக்குனால். அது மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு மாற்றாக எதுவும் வருமானு தெரியல. இவங்க பாஸ்போர்ட் துறையில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ்போர்ட்டுக்கு மாற்றாக இப்போதைக்கு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது நவீன டெக்னாலஜி வரும்போது இதுக்கு கொஞ்சம் பாதிப்பாகும். இப்போதைக்கு பாஸ்போர்ட்டுக்கு மாற்றாக எதுவும் இருக்க மாதிரி இல்லை. அப்புறம் வந்து சிறந்த நிறுவனமாக இருக்காங்க. ஏன்னா வருமானமும் சரி, மற்றபடி சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க. வெளிநாட்டில் அவசரமாக வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இவங்க நிறுவனம் வந்து ரொம்ப சேவை வழங்குறதுல முக்கியத்துவம் வாங்கினதாக இருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கலாம். லாங் டேர்முக்கு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம். ஸ்விங் ட்ரேடு பண்ணணும்னாலும் உங்கள் விருப்பம் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு 440 வரைக்கும் போகும், வெளியே வந்துடலாம். திரும்ப அது இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கும். அதனால் 440 ஒரு நல்ல விலை ஸ்விங் ட்ரேடுக்கு. 335 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டா என்னோடய கருத்து அந்த சப்போர்ட்டை உடைச்சா வெளியே வந்துட்டு திரும்ப 340 மேலே 350 மேலே வரும்போது வாங்கிக்கிறது நல்லதுங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா அதில் ஒரு 335 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் அது உடைக்காது. அப்படியே உடைச்சா வெளியே வந்துட்டு நம்ம திரும்ப 350 மேலே வரும்போது மறுபடியும் முதலீடு பண்ணலாம். இது என்னோட கருத்து. இல்லை லாங் டேர்முக்கு வாங்கிட்டு விட்டுறவங்க அப்படி விட்டுறலாம். அதிக பணத்தை ஒரே பங்கில் போய் முதலீடு பண்ணக்கூடாது. தங்க ஊசியாக இருந்தாலும் குத்திக்கிற முடியாதுன்னு நம்ம பல முறை சொல்கிறது தான். அதனால் நீங்கள் வந்து இந்த நிறுவனம் அருமையான நிறுவனம் ஒரு 10% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதுக்கு ஒதுக்கலாம். ஏன்னா நல்லா இருந்த நிறுவனம். இந்த உலக பிரச்சனைகள் ஆரம்பிக்காமல் இருந்தால் இந்நேரம் 1000 தாண்டி போயிருக்கும் இந்த பங்கோட விலை. இப்போ வந்து இது இருக்குது. ஒவ்வொரு வேல்யூவாக தான் இப்போயும் கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு நல்ல நிறுவனமாக இருக்குது. நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 15,200 கோடியாக இருக்குது. ஆனால் டிவிடெண்ட் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. அது ஒரு வீக்கு தான். இன்னும் இருந்தாலும் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல விஷயம். ஃபாரினர் வந்து திரும்ப கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சுன்னா, பொருளாதாரம் உலக பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா ஃபாரினர் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனத்தில். இந்த நிறுவனத்தை பற்றி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் இது நமக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டும் மறுபடியும் முதலீடு பண்ண ஆரம்பிக்கும் போது நிறுவனத்தோட விலை நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் பங்கு வர்த்தகமாகிட்டு இருக்குது. அதை உடச்சிருச்சு. அப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்தவரை நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சீப்பான விலையில் கிடைக்கிற நிறுவனத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம டெக்னிக்கலை பார்த்து நம்ம டே ட்ரேடிங்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த 200 days மூவிங் ஆவரேஜெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி சீப்பான விலையில் கிடைக்குதா அதை வாங்கிட்டு நல்ல விலை வர்றப்போ விற்கணும், ஒரு கொக்கு மாதிரி காத்திருக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி தான் நம்ம ஓரளவுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். இது சீப்பான நிறுவனம்னு சொல்லிட முடியாது. ஆனால் இப்போதைக்கு உள்ள நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைவாக தெரியுது.
அதனால் இதை நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் யோசித்து நல்லா முடிவு பண்ணணும். அதே சமயத்தில் இதை வந்து வாங்குகிற முறை என்னென்னா, கன்சிடர் பண்ணுறது 3 முறையாக கன்சிடர் பண்ணுறோம், 4 முறை கூட கன்சிடர் பண்ணலாம், 5 முறை கூட பண்ணலாம், தவறு இல்லை. ஆனால் நம்ம வந்து ஒரே முறையில் முதலீடு பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ இன்னொன்று என்னென்னா, நான் வாங்கினோடனே பங்கு விலை ஏறிடுச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல, விட்டுருங்க, அடுத்த நிறுவனத்தை பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு முதல் முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோடனே இந்த பங்கு விலை ஏறிடுச்சு, அடுத்த முறை வாங்க முடியலன்னு சொன்னால் அதே செக்டாரில் இருக்க வேறு ஒரு நிறுவனத்தில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவை 10% போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் குறைவாக வாங்கியிருப்பீங்க, பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஏன்னா நம்ம ஏறின பிறகு பின்னாடி துரத்திட்டு போகக்கூடாது. திரும்ப ஒரு கொஞ்சம் இறங்குச்சுன்னா கொஞ்சம் வாங்கிக்கலாம், அதாவது தப்பு இல்லை. ஏன்னா நிறுவனம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குங்கும் போது நம்ம ஏறவும் கூட வாங்கலாம். கொஞ்சம் ஏறிச்சுன்னா சரி நல்லா இருக்குங்கும் போது கொஞ்சம் சேர்த்து ஆவரேஜ் பண்ணி 2 முறையாக வாங்கிக்கலாம். இல்லை 3 முறையாக வாங்குறவங்க சில பேர் வந்து வாங்குறதுக்கு எப்படி எக்ஸாம்பிள்னா, 100 ரூபா இருக்கிற ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிடுவோம், 5% இறங்குது, நீங்கள் 100 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணிட்டீங்க, 5% இறங்குது, 95 ரூபாய்க்கு போகுது, அப்போ ஒருக்கா கன்சிடர் பண்ணணும். 95 ரூபானா கரெக்டாக 95 ரூபான்னு இல்லை, 96க்கு வாங்கலாம், 94க்கு வாங்கலாம், எப்படியா வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு 5%னா 90 ரூபா வந்துடும். அந்த 90 ரூபாயில் ஒரு 5% கன்சிடர் பண்ணிங்க. அப்போ 3 முறை கன்சிடர் பண்ணிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு தேவையானதை வாங்கிட்டீங்கன்னா பேசாமல் விட்டுறணும் லாங் டேர்முக்கு. இதுதான் முறை. இல்லை ஒரு முறை வாங்குறப்பே மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் இதே செக்டாரில் வேறு ஒரு நிறுவனம் வரும் அடுத்த சீப்பான விலைக்கு, அதை தேடி வாங்கி உங்களோட செக்டாரில் 10% ஒதுக்கீடுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் முறை. இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டேபிளாக இருக்கும், எல்லா நிறுவன பங்குகளும் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். உங்கள் மார்க்கெட் என்ன தான் கீழே இறங்கினாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இதுதான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறை. அதனால் இதை மாதிரி வச்சு நீங்களே யோசித்து பயன்படுத்திக்கங்க. அதிக பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 10% ஒதுக்குறீங்கன்னா அந்த 10% உறுதியாக இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 18 வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 320 புள்ளி அதிகரித்து 83,013 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 93 புள்ளி அதிகரித்து 25,423 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 234 புள்ளி அதிகரித்து 55,727 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 366 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்பாடா, இப்போ தாங்க வாங்கியிருக்கிறாங்க கொஞ்சமாக. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து 366 கோடிக்கு முதல் முறையாக வாங்கியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,326 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 55 புள்ளி குறைஞ்சு 25,459 வர்த்தகமாயிட்டிருக்கு. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 31 பைசா விழுந்து 88 ரூபா 13 பைசாவாக ஆயிடுச்சு. மறுபடியும் 88 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்திய பணம் வந்து விழுந்திருக்கு, அமெரிக்க டாலர் அதிகரிச்சிருச்சு. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு சுத்த தங்கம் 22 ரூபா குறைஞ்சி 1,09,030 இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிராம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சில்வர் வந்து 1 கிலோ 1,27,136 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. 152 புள்ளி அதிகரிச்சிருக்கு. இது வந்து இதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில்வரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தோட விலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் 1 கிராம் இப்போ வந்து சென்னையோட விலை என்னன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டி சேர்க்காம 22K916 கோல்டு 10,220 50 ரூபா குறைஞ்சிருக்கு. 50 ரூபா 1 கிராமுக்கு குறைஞ்சி 10,220 ரூபா ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையில் ஆபரண தங்கத்தோட விலை. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.